ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, அவல் உப்புமா தான் செய்து காட்ட போகிறேன். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 தாட்டி கழுவி எடுத்துருங்க. கையை வச்சு பிசைஞ்சு கழுவாதீங்க, கூழாயிரும். ஒரு கரண்டியை வச்சு லேசாக கிளறி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த உமியெல்லாம் மேலே வந்துடும். இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடலாம். முதல்ல உப்பு தண்ணியில் கழுவிடுங்க. அப்புறமா நல்ல தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கழுவி வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடான வாட்டி 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு இப்படி பொரிஞ்சாதான் கசப்பு இருக்காது. இப்போ இதில் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்புமாவில் கடலைப்பருப்பு, உளுந்து, நிலக்கடலை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக, டேஸ்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் நிலக்கடலை சேர்த்துக்கரலாம். நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக வணக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அவல் ஊறி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கரண்டியை வச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதுத்து விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கரண்டியை வச்சு கிளறி விட்டுருங்க. இந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த உப்புமா பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற அவல் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இந்த வெள்ளை கலர் எல்லாம் மஞ்சள் கலராக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் பரட்டி விடுங்க. எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. டயட்டில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மீல்ஸு சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஆயில் ஊற்றி தாளிக்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் பரட்டி விட்டுருங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவின தேங்காய். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கரலாம், அதுவும் நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உப்புமா ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம இந்த ஊற வச்சு வடித்த அவலில் தேங்காய், சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாங்க. ஆனால் சுகர் இருக்கவங்க சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிகப்பு அவல்லையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் செஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு தேங்காய் சாதம் மாதிரியே இருக்குங்க. இது அவலில் செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.